ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலை நிகழ்ச்சியில தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம பார்க்க போறது பாக்கினுடைய பயன்கள். தமிழர்களோட வாழ்க்கையில இரண்டரை கலந்தது பாக்கு. பாக்கு மருத்துவ குணமுடைய ஒரு பொருள் மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். பாக்குல பாக்க தனியாவே பயன்படுத்துறதும் உண்டு, வெத்தலையோட சேர்த்து பயன்படுத்துவதும் உண்டு. இந்த பாக்கு மரம் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு பனம் மரம் மாதிரியே இருக்குங்க. பாக்கு, வெத்தலை, சுண்ணாம்பு இந்த மூணையும் சேர்த்து இருக்கிற பேர் தான் தாம்பூலம்னு பேர். ஒரு திருமணத்தை நிச்சயதார்த்தம் பண்ணணுமா, இந்த வெத்தலை பாக்க மாத்தினாலே திருமணம் உறுதியானதா அர்த்தம் அப்படின்னா இந்த பாக்கு எவ்வளவு உயர்வானதுன்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, அதாவது இந்த பாக்கினுடைய தாயகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசியா, பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வெத்தலை, சுண்ணாம்பு, பாக்கு போட்ட வரைக்கும் எலும்புகளுக்கு நிறைய நமக்கு கால்சியம் சத்துக்கள் கிடைச்சிது. இந்த மூட்டு வலிங்கிற பிரச்சனையே அன்னைக்கு இருந்த யாருக்குமே இல்லை. அதே நேரத்துல இந்த பாக்கினுடைய பயன்பாடு, காலையில அதிக வெத்தலைகளை சேர்த்துக்கிட்டு குறைவாக பாக்கை சுண்ணாம்பை வைத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பசியை அதிகரிக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. இதே வெத்தலையை அதிகமா வச்சு பாக்கு சுண்ணாம்பை குறைவா வச்சு மாலையில போட்டோம்னா வாய் புண், சுவாசம் இது சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த பாக்குக்கு உண்டு. இந்த பாக்கிலே பாத்தீங்கன்னா கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவாங்க, களிப்பாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி பாக்குல ஒரு சில வகைகள் இருக்குதுங்க. அப்போ சீபல் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுல ரொம்ப மருத்துவ குணம் உடையது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொட்டைப்பாக்கு தான். யாருக்காவது உடம்பு இளைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொட்டைப்பாக்கை வாங்கி பொடி பண்ணி அந்த பவுடரை தண்ணியில கலந்து இரவு சாப்பிட்டுட்டு நீங்க தொடர்ந்து வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடை நன்றாக குறைவதை உங்களால கண்ணால பார்க்க. அது மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கோ, ஹார்மோனல் ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் இருக்கோ, அவங்கெல்லாம் சாப்பிட வேண்டிய ஒரு அருமருந்து கொட்டைப்பாக்கு. ஆனா கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறவர்கள் பாக்க உட்கார்ந்து கொண்டு சாப்பிடக்கூடாது, கொட்டைப்பாக்கை சாப்பிடவே கூடாது. அது பல பிரச்சனைகளுக்கு அது வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் சுகர் இருக்கோ, யாருக்கெல்லாம் சுவாச பிரச்சனைகள் இருக்கோ, அவங்கெல்லாம் அழகா இந்த பாக்கை எடுத்துக்கணும். அப்படி ஒரு தமிழர்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான இன்பமான காரியங்கள் எல்லாத்துலயுமே, ஒரு வீடு கிரகப்பிரவேசமா இருக்கட்டும், அல்லது பூப்புனித நீராட்டு விழாவா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் வெத்தலை பாக்குன்னு ஒண்ணு இல்லாம இருக்கவே இருக்காது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சொந்த பந்தத்தோட சேர்ந்து அந்த வெத்தலை பாக்கு போடுறதுங்கிறது இருக்கு. அந்த காலத்துல இருந்தவங்கலாம் தினமுமே வெத்தலை போடுற பழக்கம் இருக்கும். வெத்தலை பெட்டினே ஒண்ணு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா பைக்குள்ளையாச்சும் வெத்தலைங்கிறத வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அது ஏன் வச்சிருந்தாங்க அப்படின்னா அது ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும், மிகச்சிறந்த மலம் இலக்கியாக அது இருந்தது. அப்போ செரிமான மண்டலங்கள் எல்லாம் சிறப்பா இயங்குவதற்கு காரணமாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாக்கு தான். இந்த பாக்குலேயே அந்த சீவல்னு சொல்றாங்க பாருங்க, அதற்கென்று ஒரு தனி சிறப்பும் உண்டு, கொட்டைப்பாக்குக்குன்னும் தனி சிறப்பு உண்டு. களிப்பாக்கு இப்போ இன்னைக்கு நாம அது ஒரு சம்பிரதாயத்துக்குண்டான ஒரு பொருளா அதை பாக்குறோம். யாருக்குமே இப்போ இந்த பாக்கு போடுற பழக்கமே இல்லை. ஏன்னா பாக்கு போட்டா அது துப்ப வேண்டியிருக்கும், அல்ல அது ஒரு நாகரிகமா இல்லை அப்படிங்கிற அடிப்படையில நாம் அதை தவிர்த்துட்டோம். ஆனா அந்த பாக்கினுடைய மருத்துவ குணங்கள் ஏராளங்கள். அது நம்முடைய சித்த மருத்துவ நூல்கள்ல, குறிப்புகள்ல ஏராளமாக சொல்லப்படும். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.